அவர் அளவுக்கு யாரும் மன்னிக்க முடியாதுங்க. அவர் மன்னிக்கிறதுலே உங்களை ஷாக் பண்ணிடுவாருங்க. அதுதான் சிலருக்கு அப்செட் ஆயிடுது. அதனாலதான் மூத்த மகனுக்கு அப்செட் ஆகுது. அப்செட் ஆகுற மாதிரி மன்னிப்பாரு, அப்செட் ஆகுற மாதிரி தகுதி இல்லாதவர்களை ஆசீர்வதிப்பார், மற்றவங்கள கேள்வி கேட்கிற அளவுக்கு பண்ற மாதிரி அவர் பண்ணிடுவார் பாருங்க. சங்கீதம் 134 சொல்லுது, Your forgiveness is great, O Lord, that you may be feared. உம்மை எல்லாரும் பயப்படுற அளவுக்கு நீர் மன்னிக்கிறீர். எல்லாரும் பயப்படும்படிக்கு, உம்மை கண்டு பயப்படும்படிக்கு மன்னிக்கிறீர். உங்களை கொண்டாடுறாருங்க, உங்களை மன்னிக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்கிறார். இதை கண்டு அப்செட் ஆகாதீங்க. இது அவருடைய அழகுங்க, இது அவருடைய அழகு. I deserve this, I deserve that சொல்லிட்டு இருக்காதீங்க. Actually we don't deserve anything. We never deserve to be born. Life is a gift. Breath is a gift. Family is a gift. Nothing is deserved. எனக்கு இது கிடைக்கலையே அப்செட் ஆக மாட்டீங்க. கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு கிரேட்ஃபுல்னஸ் வாழ்க்கைக்குள்ள வந்துடும். முன்னேறது ஈஸியாயிடும். அந்த மூத்த மகனை போல யோசிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை பார்த்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவருடைய அன்பு சில நேரம் ரொம்ப ஓவரா இருக்கும். கடவுளுடைய அன்பு பார்த்து அப்செட் ஆகாதீங்க. புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. நீங்க அவர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் எவ்வளவு நல்லவர் உங்கள்ட்டையும் காமிப்பார். நீங்க இது வரைக்கும் அனுபவிக்காத விதத்துல நீங்க அனுபவிப்பீங்க. நான் சொல்றேன், instead of getting upset at what you didn't get in life, எனக்கு இது கிடைக்கலையா அது நடக்கலையேன்றதை விட இவர் இப்படி இருக்கிறாரேன்னு கண்டு கொஞ்சம் இதை பாராட்ட தொடங்குங்க. இவரை நம்ப தொடங்குங்க.